நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வங்கள் திருவடிகளை போற்றி, ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா திருவடிகளை போற்றி. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது, ஊதியம் இல்லை உயிர்க்கு. இல்லாதோர்க்கு ஒன்று கொடுத்தல், அதனால் புகழ் ஏற்பட வாழ்தல். இவை இரண்டும் தவிர உயிருக்கு ஊதியமாக வேறெதுவும் இல்லை. வள்ளுவர் பெருமானின் அறநெறியை பின்பற்றி வாழ்க்கையில் நாம் முன்னேறுவோம். ஸ்ரீ காஞ்சி மகா பெரிவா அருளிய தெய்வத்தின் குரல். அடியோடு இல்லாத வஸ்து அல்ல உலகம், ஞானம் வருகிற வரையில் உள்ள தோற்றம் அது. கனவு காண்கிற வரை கனவு மெய்யாக இருந்து நாம் விழித்து கொண்ட பின் நசித்து போவது போல், நாம் அஞ்ஞானத்தில் தூங்கிக் கொண்டிருக்கிற வரையில் இந்த உலகம் மெய்யாக இருந்து நாம் ஞான நிலையில் விழித்து கொண்டவுடன் மறைந்து போகிறது. நாம் அஞ்ஞான நிலையில் இருக்கும் பொழுது இந்த உலகத்தில் இருக்கும் வஸ்துக்கள் எல்லாம் ஒரு பெரியதாக தோன்றுகிறது. நமக்கு ஞானம் வந்தவுடன் இந்த உலகம் என்பது ஒரு மாயை, ஒரு காணல் நீர், ஒரு பொய்யான தோற்றம் என்ற அறிவு நமக்கு புரிகிறது. இவ்வாறு அப்பட்ட பொய்யாக இல்லாமல் தோன்றி மறைகிற தற்காலிக உண்மையாக உள்ள உலகத்தை அத்தியந்த அசத் என்று சொல்லாமல் பிராதிபாசிக சத்தியம் என்பார்கள். கிளிஞ்சலில் வெயில் வெள்ளி மாதிரி மினுமினுப்பது போல், கிளிஞ்சலில் வெயில் வெள்ளி மாதிரி மினுமினுப்பது போல், பிரம்மத்தில் மாயையால் இந்த உலகம் தற்காலிகமாக மினுமினுக்கிறது. மாயை என்பது ஞானிக்கு பூஜ்யம்தான். இந்த மாய உலகம் ஞானியருக்கு ஒண்ணுமே கிடையாது, பொய். அஞ்ஞானிகள், ஞானம் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் பெரியதாக தோன்றும். ஆனால் ஞானம் வராத நிலையில் உள்ள ஜீவன் தன்னை ஒரு தனி எண்ணாக வைத்துக் கொண்டு பக்கத்தில் இந்த பூஜ்யத்தை சேர்த்துக் கொள்கிறான். ஓர் இலக்கத்துக்கு பக்கத்தில் வருகிற பூஜ்யம் அதை 10, 20, 100, 1000 என்று ஆக்குவது போல், இந்த அஞ்ஞானிக்கு மாயையே பலவாக விரிந்து சத்திய வஸ்துக்களாக உலகமாக தோன்றுகிறது. ஞானம் இல்லாதவர்களுக்கு இந்த உலகம் ஒரு பெரிய விஷயமாக தோன்றுகிறது. இதன் அடுத்த பகுதி நாளை காண்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.